என்ற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கேட்கும்படிக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு வாழ்ந்தார் ஜோவிட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்குவதற்கு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் வெளிச்சம் என்கிற தலைப்பில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த வெளிச்சங்கிற செய்தி இன்றைக்கு முடிவு வருவதாக இருக்கும். அடுத்த புதிய செய்தியோடு அடுத்த நாட்கள் நம்ம பார்க்க முடியும். இன்றைய தினத்திலும் நீங்கள் இந்த செய்தியை முழுமையாக கேட்டு முழுமையாக கண்டுகளித்து இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கூட ஜபத்தில் நீங்கள் உற்சாகமாக இருக்கு. அநேக சத்தியங்கள் அநேக முற்றாகமே நமக்கு எச்சரிக்கையின் சத்தமாகவும் சில பிடிச்சமாகவும் சில உபதேசங்கள் இதெல்லாம் குறித்து எச்சரிக்கை ஞானமாக செயல்படணும் எண்ணி வசனம் மூலம் வார்த்தைகள் மூலமாக கேட்டோம். அபுதமாக பார்க்கும்போது அவன் ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும் போது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். பாருங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. இவருடைய சத்தியம் என்ன? இப்போ இதுவரை உலகத்துக்குரிய வெளிச்சத்தை காரியங்களை குறித்து ஆவியான பேசினார். இங்கே தீர்க்கதரிசி ஒருத்தர் சொல்றாரு, இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராது, பகலில் உனக்கு வெளிச்சம் இருக்காது. ஆமேன். ஏன்னா பகல்னா இரவுக்கும் பகலுக்கும் என்ன 12 மணி நேரம் வித்தியாசம் இயேசுவனுக்கு சொல்லியிருக்காரு. இருளுக்கும் இரவுக்கும் பகலுக்கும். அப்போ இது எதை குறிக்குதுன்னா, உனக்கு இருளில் தான் நீ பிரகாசிக்கணும். அப்போ இந்த வசனத்தோடைய உண்மையான சத்தியம், இனி சூரியன் வெளிச்சம் பகலிலே வெளிச்சம் இல்லாமல், கர்த்தரே சூரியன், நீதியின் சூரியன், பகலில் வெளிச்சமாக இருக்காது, இருளில் வெளிச்சமாக இருக்கும். அந்த காலம் வரும்போது அங்கு வெளிச்சமாக இருக்கும். ஆமேன். ஆண்டோடைய கிரியை. இது அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை நம்ம சொல்கிறத நான் கேட்டு சொன்னேன் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. ஆமீன். பகலுக்கும் இரவுக்கும் 12 மணி நேரம். சீசன் கேட்கலாம், ஆண்டவரே இன்னும் அங்கே போக வேண்டும் என்று சொல்லுகிறீரே, ஏன் அங்கே தானே உண்மை கல்லறிய சொன்னாங்க, இன்னும் அங்கே போய் நம்ம கல்லறிய போகணுமோ அப்படி சீசன் கேட்குறாரு. அப்போ இயேசு அவருக்கு பிரதிவித்திரமாக அவருக்கு ஒரு பதிலை சொல்லுறாரு. இந்த வசனத்தின்படி இது ஒரு தீர்க்கதரிசி திருசவரிக்கப்பட்ட வேத வார்த்தை. இது பகலில் உனக்கு இனி சூரியன் ஒளிவிடாது. அப்போ அந்த நேரம் பகலாக தான் இருந்துச்சு, அங்கே என்ன கிரியை நடக்கலை அன்னைக்கு. அப்போ ஒளி கொடுக்கல, இயேசுங்கிற ஒளியாக்க வெளிப்படலை. அப்போ கிரியை நடக்கலை. உலகத்தில் வெளிச்சம் இருக்கு, அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் உலகத்துக்குரிய இருக்கு. பரவராஜ்யத்துக்குரிய மேனியே காணல. ஒளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இருளில் கிரியை காண மாட்டேங்குது. பிரசங்கம் நடக்குது, போதகம் நடக்குது, பாட்டு நடக்குது, ஆராதனை நடக்குது, ஜெபம் நடக்குது, கூத்து நடக்குது, எல்லாம் நடக்குது. அந்த கிரியை இல்லையே, விசுவாசம் இல்லையே. அதுதான் அந்த வார்த்தையுடைய சத்தியம். இனி கூடாமல் பகல்ல என்ன கூட சூரியன் ஒளி கொடுக்காது. சூரியன் யார்? இயேசுதான். இயேசுதான் சூரியன். உலகத்தில் உலகத்துக்கு வந்த சூரியன்
அவருடைய கிரியை நடக்கல. அதான் இயேசுக்கு சொல்றாரு, பகலுக்கு இரவுக்கும் 12 மணி நேரம் டைம் இல்லையாப்பா. அது போல அங்க அப்போ இருளா இருந்துச்சு. ஆமேன். பகலு தான் அப்போ கிரியை நடக்காத காலமா இருந்துச்சு. அதுதான் இயேசு சொன்னார், இருள். ஆமேன். அதுதான் இந்த வருஷத்தை உங்களுக்கு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டு உள்ள வாங்கப்பா போவோம் அப்படின்னாரு. அங்கே போனால் அடுத்து அங்கே ஆண்டவர் இருள் வெளிச்சத்தை சூரியன் அங்கே உதிக்கிறது எப்படி மருத்துவ சொல்கிறேன். அதே இடத்துல உயிரோடு எழுப்புகிற காலம் ஒன்று வந்துடுச்சு. அது கிரியை நடந்த காலம். ஒளி சூரியன் உதித்தது, நீதியின் சூரியன் இயேசு அங்கு உதித்தார். அங்கு வெளிச்சமாக அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டானது. எத்தனை வசனம் கேட்டாலும் ரட்சிப்பு வரல. எல்லா சபைகள்லையும் வசனம் ஓடுது, எல்லா சங்கத்திலும் வசனம் ஓடுகிறது, எல்லா டிவிலையும் வசனம் ஓடுகிறது, ஆறாம் நடக்கிறது, ஜபம் நடக்கிறது, பாட்டு நடக்கிறது, எல்லாம் நடக்குது, எல்லாரும் பார்க்குறது, எல்லாம் அலர்ஜி வரல, விடுதலை வரல. இயேசுவே மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றி விடும் அன்பு நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றி விடும் அன்பு நேசரே. பாடி பாடி பாடிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்னைக்கு மாறணும், ரட்சிப்பு உண்டாகணும். ரட்சிக்க அதுக்கு அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா. ரட்சிங்களா? ஆமா. முங்கிறீங்களா? ஆமா. பரராஜ்யத்துக்கு போவீங்களா? ஆமா. இல்லை, ஆயத்தமாகணும். ஆமா. பரராஜ்யத்துக்கு போய்க்கலாம். ரட்சிக்கப்பட்டி அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு? வார்த்தை என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டாச்சா? ஆமா. ரட்சிக்கப்பட்ட கிரியே இல்லை. வசனம் எல்லாம் போதிக்கப்படுது, கேட்குதா? கிரிய ரசிக்கப்பட்டீங்கன்னா நம்ம இருக்கு எல்லாம் பொறாமை, எரிச்சல், முறுமுறுப்பு, மார்க்க பேசும் எல்லாம் விடணும். பொருளாசை, பண ஆசை, பணத்தை வட்டிக்கு கொடாமலும். அதனால அடுத்த வசனத்தை எனக்கு அள்ளி விட, அடுத்த வட்டி வாங்காமலும் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமாம், அடுத்தவங்கிட்ட வட்டி வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, விசுவாசி கடன் வாங்கக்கூடாது, விசுவாசி வட்டி வாங்கக்கூடாது. நானும் கடன் வாங்கியிருக்கேன். அதனால பிரசங்கம் பண்ண லாய்க்கு இல்லாதவன் இல்லை. ஆமேன். கண்டிப்பாக அதை மாற்றும்படிக்கு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து மாறுபடி கற்றுக்கு விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருக்கேன். அப்படி நம்ம பற்றின ஒரு ஒளி நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் தவறு. நான் எல்லாத்தையும் உண்மையை தான் நான் சொல்கிறேன். உண்மை செய்ய முடியும். நம்முடைய ரகசியத்தை ஒளி போட்டுருக்கணும். இதுதான் வருஷத்துடைய ரகசியம். வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனை உனக்கு மகிமையுமாயிருப்பார். தேவன் தான் நமக்கு மகிமையாக இருக்கணும். பகல் வெளிச்சக்கூடாது. கிரியை நம்மகிட்ட வெளிப்படணும்னா கர்த்தர் மகிமையாக இருக்கணும். நமக்கு அவர் மகிமை மேன்மையாக இருக்கணும். அவரை தான் நம்ம மேன்மை பாராட்டணும். இன்னைக்கு சிலர் குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினாங்க, அவங்க முறிஞ்சு விழுந்தாங்க. ஆமீன். கல்வெட்டில் பேரு கடன்னு நினைக்கக்கூடாது. ஆமீன். பதவிக்கு அங்கே பெயர்ந்து படக்கூடாது. ஆமீன். பதவி இருந்தால் தான் ஊழியம் செய்வேன் இருக்கா? எல்லா கருத்தும் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே விடணும். கேட்குறேன். ஊழியம் செய்கிறதுக்கு பதவி இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும்னு பைபிளில் சொல்லவே இல்லையே. ஜெபிப்போம். நல்லா கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்ய பதவிக்கு ஓட்டு கேட்டு தந்தால் தான் மகிமையான ஊழியம் செய்வேன் இங்கே வசனம் சொல்லியிருக்கான். சொல்லவே இல்லையே. கர்த்தருக்காக
ஒளி கொடுக்கணும். உன் தேவனை நித்திய மகிமையுள்ளவராக இருப்பார். உனக்குள்ள தேவன் மகிமையுள்ளவராக இருக்கும்போது நீயே ஒளி கொடுக்க முடியாது, நீயே ஒளியாயிரு. ஆமேன். அதுக்கு வெளிச்சமோ சந்திரன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்போ நான் பாருங்க, சூரியனுடைய இருளுக்கு ஒரு விஷயம் இல்லை, சந்திரனுடைய வெளிச்சமும் வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் அது உனக்கு ஒரு விஷயம் இல்லை, நட்சத்திர வெளிச்சம் இல்லாமல் அவருக்கு வெளிச்சம் இல்லை. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கர்த்தராக மகிமையின் வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் ஒன்றுமே உனக்கு ஒரு விஷயமா இருக்காதுன்னு சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசி புத்தகத்தில் இங்கே சொல்லியிருக்கு. இதான் இந்த வார்த்தையுடைய சத்தியம். ஒரு மகிமையே, கர்த்தருடைய மகிமையே உனக்கு வெளிச்சமாக இருக்கு. அப்போ சூரியனுக்கு வெளிச்சமும் ஒரு விஷயம் இல்லை, சந்திரனுடைய வெளிச்சமும் ஒரு விஷயம் இல்லை. இதெல்லாம் உனக்கு வெளிச்சமாக இராமலும் கர்த்தருடைய மகிமையே உனக்கு மேன்மையாய் மகிமையை உள்ளதாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பகலில் வெளிச்சமாக இருக்க, பகல் அது எல்லாருக்கும் வெளிச்சமாக தான் இருக்கு. இருளில் தான் இயேசு வெளிச்சம். அதான் பக்தம் பாடுவாங்க இல்லையா, இருளில் வெளிச்சம் நீரே. இருளாக இருக்கிறவருக்கு தான் வெளிச்சம் தேவை, பகலில் இருக்கிற வெளிச்சம் இல்லை. அப்போ கிரிய பசியாக இருக்கிறது தான் ஆகாரம் தேவை. அதான் கழிச்ச வருஷத்தில் பார்த்தோமா இல்லையா, உன் பசியாக இருக்கிறவனுக்கு உன் ஆகாரத்தையும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தையும், தூரத்தில் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுதலும். ஆமீன். சிறைப்பட்டவனை சிறையிலிருந்து மீட்டுக் கொள்ள பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு உகந்த உபகாசம் என்று சொல்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்ற அதுதான். அதைத்தான் இயேசு வாழ்ந்து கட்டினார். ஆனால் அன்றைக்கு இருந்த புளிச்சபாகு எச்சரிக்கையா இருங்கள். அன்னுள்ள உபதேசங்களும் காரியங்களும் எப்படி இருந்துச்சு? நியாயபுரமங்களை கை கொண்டு கொல்ல வந்தான்னு சொன்னாங்க. அது இயேசு சொன்னார், நான் பழைய ஏற்பாட்டின் நியாயபுரமாக கொல்ல வரவில்லை, அழிக்க வர, அது நிலைநிறுத்த வந்தேன். இவருக்கு போத நிலைநிறுத்திச்சு. நிறைய சொல்லுவாங்க, இந்த சாரி மன்னிக்கணும், பிரதேசக்கார பயலுக்கு எங்கெல்லாமே போய் ஊழியம் செய்ய வேண்டியதான கிறிஸ்தவங்களை மாற்றுறாங்க. நீ உண்மையை சொல்லாது, தவறுதான ஒரு ஆலோசனை, அது யாரும் சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரிய ஆராதனைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாகாமல் இருந்தால் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் பிசாசுக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. இது சத்தியம். அதில் ஒரு குடும்பம் நானும். கிறிஸ்தவங்கிற போர்வைக்குள்ள சில பிசாசுடைய அடிமைப்பட்டிருக்கிற சாட்சி. எனக்கு அப்பாச்சி நீக்கினார் தான் இன்று மறுத்து விட்டார். ஐ நான் ரசிக்கப்பட்ட முன்வது வரைக்கும் என் வீட்டுக்கு உள்ளாடியும் வெளியும் தகடு பூத்தப்பட்டிருந்துச்சு. யாருனாடா? மந்திரவாதிகளினால் மந்திரம் செய்தப்பட்டு எல்லாவற்றையும் ரசிக்கப்பட்டவன கிறிஸ்துவனுக்குள்ள வந்தவன முதல் எல்லாவற்றையும் தோண்டி எல்லாவற்றையும் தகடையெல்லாம் எடுத்து கொண்டு தூக்கி கடலில் கொண்டு வீசி எரிஞ்சிட்டேன். போ பிசாசு, இனி பிசாசத்திய காவல் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்க, கர்த்தருடைய பாதுகாவல் எனக்கு போதும். பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, வீட்டில் மந்திரம் எப்படி குடும்பம் மேன்மையை காணும். எனக்கு கிறிஸ்துவ வீட்டில் அப்படிதான். அன்னைய ஜனங்களுடைய வீட்டில் பிரிவாக்கார அவசியம், மந்திரங்களும் சூரியங்களும் ஏன் ஆவிக்குரிய சில வீட்டில் கூட இன்னைக்கு சில மந்திரவாத கிரிகள் நடத்துகிறத நான் பார்த்துக்கிறேன். மாட்டுக்கு, ஆட்டுக்கு, கோழிக்கு
அதுக்கு இதுக்கு கடைசி நாளில் கண்டு ஒரு சாட்சியில் கூட சொல்லியிருந்தேன். ஒரு வீட்டில் போனால், ஆவிக்குரிய வீட்டில் போனால் நான் டைரக்டாக கண்ட காரியத்தை சொல்கிறேன். ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு மனிதன் செய்கிற ஒரு நபரை கூப்பிட்டு முட்டா வச்சு கட்டுச்சோறு கட்டி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வாங்கி வச்சு இது வாங்கி வச்சு அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இது எரிக்கா பண்ணுற அப்படின்னு. அவர் என்னை ஃப்ரெண்டாக இருந்தார். சும்மா இருப்பா நீ வேற அப்படி சில காரியத்தை அவர்கிட்ட சொன்னார். நான் பேசலை. ஏன்னா அவங்களுக்கு இது இப்படிப்பட்ட உபதேசங்கள் இடம்பெறாததால்தான் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஒரு நிறைவாடு உருவாகாததால தான் இந்த வாழ்க்கையில் ஜனங்கள் இடறி போகிறார்கள் என்ற வேதம் சொல்கிறது. வாசிங்க வெளிப்பாடு புஸ்தகம். இறுதியாக நான் இன்றைக்கு செய்தியை முடிக்க போகிறேன். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனும் வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாய் கர்த்தர் அவர்களை மேல் பிரகாசிப்பார், அவர் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள். இந்த சூரியனுக்கு வெளிச்சம் கொண்டா வெளிச்சமே இல்லை. ஆண்டவர் ஆளுகை ஒரு பிள்ளைக்கு சந்திரனுக்கு வெளிச்சமும் தேவையில்லை, சூரியனுக்கு வெளிச்சமும் தேவையில்லை. இயேசு அவன் மேல பிரகாசிப்பதனால இருளவும் வெளிச்சம் அவனுக்கு ஒரு விஷயம் அல்ல. நீதியின் சூரியன் இயேசு உண்டைகள், அவரே அவனுக்கு வெளிச்சம் என்று வெளிப்படுத்த புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையை உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். ரைட் நவ் இயேசு வாழ்கிறார், இயேசு வருகிறவர், வாழ்கிறவர், இருக்கிறவர். ஆமென். உன்னை நடத்துகிறவர், உன்னை தாங்குகிறவர், உன்னை தப்புவிக்க நீதியின் வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இந்த சூரியனுடைய வெளிச்சம் ஒரு விஷயம் அல்ல, சந்திரனுடைய வெளிச்சம் ஒரு விஷயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தெளிவாக நீங்கள் வாசிக்கணும். அங்கு ராக்காலம் இராது. அவன் ராத்திரியே பகல அவனுக்கு எப்பவும் ஒன்று தான். நம்ம இந்த காலகட்டம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி பகல், இன்னும் ராத்திரி பகல்னு கிடையாது, எப்போதுமே ராம். எப்படியே பாரு, பசியும் கிடையாது. பசி இருக்கா? இல்லை. பசி இருக்காம்மா? இல்லை. இப்போ கேட்டு பாருங்க, பசியே கிடையாது. அன்னைக்கு பசியும்பாங்க, இன்னைக்கு பசிக்கவே இல்லாமல் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு டாக்டர் சொல்கிறாங்க பசிக்காம இருந்தால் சாப்பிடாதீங்க. அப்போ உபவாசம் இருக்க அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சொல்ல வேண்டியது டாக்டர் உபவாசம் இருக்க சொல்கிறாங்க. அப்போ தான் உன் வியாதி ஓடும். பசிக்காமல் சாப்பிட்டேன்னா உனக்கு வியாதி கூடுங்கிறாங்க. அதான் இயேசு நமக்கு சொன்னார். ஆமேன். என்ன இந்த வித்தியாசமாக ஆளாக இருப்பான் போல இருக்க அப்படின்னு என்ன பார்த்து சொல்கிறீங்களா? போதகத்தை சொன்னேன். பிடிச்ச மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க. உபதேசங்கள் பல விதமாக வருது, எச்சரிக்கையாக இருங்க. இது தீர்க்க சட்டம் என்பது இதுவே. இது எல்லாருக்கும் புரியாது. வசனத்தை படிக்கிறவங்களுக்கு புரியும், போதக பிதாக்களுக்கு புரியும். நீ கேட்டுக்கொண்டு வார்த்தை வசனம் கொஞ்சம் கிளியர் இல்லை, மோசைய பலத்துக்கு இருக்குன்னு பார்க்காதுக்கு மக்களே. ஈசான்பாக இருக்கிறார். வெளிப்பாடு புஸ்தகத்தில் இறுதியாக உங்களுக்கு கற்றல் கொடுக்கிறார். இந்த வெளிச்சையில் ஒரு விஷயம் இருளில் போன சர்ப்பத்தை மீச்சு நடந்தாலும், எந்த சாக்கடையை மீச்சாலும் அது ஒன்றும் செய்யாது. உனக்கு நாத்தமே தெரியாது, மனமே தெரியாது, ஒன்றுமே தேடி போயிட்டே இருப்பான். ஏன்? கர்த்தருடைய சூரியன் உனக்கு வேறு. இயேசு உனக்குள்ளே இருக்காரு, உன்னை எதுவும் சேதப்படுத்தாது. கருதால நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். அப்போ ஒரு சொப்பனத்தை விட்டார். அறை இருக்கு, அறையில் நாங்கள் 2 மணி நேரம் நின்றுட்டுருக்கிறோம். அறை என்னமோ சுத்தம் பண்ண வந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் வெளியே போய் சொன்னாங்க,
நான் மட்டும் வெளியே போகல, அதுக்குள்ளே நின்று எப்படி என்னை யாருக்கு பண்ண நிற்கிறேன்? எல்லாரும் என்னை இப்படி மேலே பார்க்குறாங்க. ஆமாம், நான் மேலே நிற்கிறேன். அது எப்படி மேலே போனால் நான் சும்மா போனேன். எனக்கு சத்தம் சரீரம் ஆவியாக இருக்குது. ஆவியாக இருக்கிற பறக்கலாம். அவன் பறக்கணும். அவன் பறக்கிறவன், அவன் நடக்கிறவன் இல்லை. அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் குதிக்கிறவன். அவன் விழுகிறவன் இல்லை, குதிக்கிறவன். குதிக்கிறதுக்கும் விழுகிறதுக்கும் அர்த்தம் உண்டு. என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் வார்த்தையுடைய சத்தியம். தேவனை கர்த்தர் அவர்கள் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களும் அரசாடுவார்கள். அரசாடுவாங்க, ஆடுவாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவே நன்றி அப்பா. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு பிரகாசிப்பார். அவர் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள். அப்படிப்பட்ட தெய்வ மனுஷன், தெய்வ மனுஷன் நீ அரசாடுவ மக்களே. கர்த்தரே உனக்கு சூரியன். இனி உனக்கு பாருங்க, அது ஏசாயா 60:19 சொல்லப்பட்டிருக்கு. இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராமல், சந்திரன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார் என்று சொல்லும்படி கர்த்தர் நமக்கு மகிமை. தேவனுடைய நாம் மட்டும் உன்மூலமாக மகிமை அடையும். கர்த்தருக்கு வெளிப்பாடு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இந்த வெளிச்சம்ங்கிற அந்த நிகழ்ச்சியின் முடிவிலே அல்ல, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு போதக பிதாக்களே, உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகி கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார். ஒரு சதாக்காரனும் அரசாடுவார்கள் என்பது தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாடாக இருக்கிறபடிதான். சூரியனை குறித்து ஒளி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், சந்திரன் ஒளி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், இந்த உலகத்தின் நீதியின் சூரியனாகிய இயேசு உனக்குள்ள உதிக்கும் போது இந்த உலகத்தின் கிரியை ஒன்று மேற்கொள்ளாது. கஷ்டமோ நஷ்டமோ தரித்திரமோ பசியோ பட்டணியோ நிந்தனை அவமானம் தூசணம் நெருக்கம் கடற்பாறு வியாதி விளைவீனம் எது உன்னை மேற்கொள்வது இல்லை. கர்த்தரை உன்மேல் குதித்திருக்கிறபடியா இருள் உன்மேல் பற்றுவது இல்லை. நீ இருளில் பிரகாசிப்பாய். நீதி சூரியன் உனக்குள்ளே உண்டு என்பது சந்தேகம் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தையை வசனத்தை மேற்கொண்டு கை கொண்டு, இந்த உபதேச வார்த்தையை வாசனத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் வெளிச்சம் கொடுக்கும்படி, வேதமே வெளிச்சம், வசனத்தை கை கொண்டு வார்த்தைகளை கை கொண்டு நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். வேத வசனங்களை வார்த்தைகளை படித்து வசனத்தை உட்கொண்டு கிறிஸ்துக்கு உண்மையை உத்தமாக நடக்க நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை இந்த உலகத்தை அரசு ஆடும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்து பெரிய ஒரு அறிவில்லாத அரண்மனையை கட்டி அந்த அரண்மனையை இருந்து கொண்டு உன் தேசத்தை உன் ஜனங்களை ஆடும்படிக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். சந்தேகமில்லை என்று இந்த வசன வார்த்தையும் உன்னை ஆசீர்வைத்து கர்த்தர் நடத்துவார் என்று உறுதிப்படுத்துகிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா தேவர்களே, இன்றைக்கு வெளிச்சம் மூலம் வசனத்தை கேட்டீங்க. இன்னொரு தலைப்பு மூலம் வர நாட்களில் செய்தி கேட்கும் முன்பாக ஜெபிப்போமா?
ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எங்கள் பிள்ளைகள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் பூமிக்கு ஒளியாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கற்றுக்கிறேன் செய்யும். இப்படி ஆசீர்வாதமாக இருக்க விடாதபடிக்கு தலைவலிகிற பொல்லா நோவி கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு அந்தமாகி போவதாக. மறுசற்பத்தின் ஆவியும், வஞ்சிக்கிற ஆவியும், பெருமையின் ஆவியும், விளப்படுகிற ஆவியும், துஷ்ட கிரியைகள், துஷ்ட சக்திகள், ஆமானின் சக்திகள், ஆமானின் கிரியைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக, சேர்ந்து போவதாக. இயேசுங்கிற அதிகாரம் உள்ள நாமத்தில் தேவனாகிய ஊழியக்காரர், தேவனுடைய ஊழியக்காரராகிய நான் கட்டளை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் விடுதலை உண்டாகும்படிக்கு அப்படி இருக்கச்சு கிரியச்சு பலப்பட்டு நன்மையாய் நிரப்பு இறக்கச்சு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.